கதறல் சத்தெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் அடங்கல. இந்த சீமானனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. அப்படி கதறாரு ஒரு பக்கம். உங்களுக்கு தான் தனிச்சா நிற்கிறது தான் பிடிக்கும்னா அப்போ ஏன் பேசுறீங்க? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சுல்ல. திரிஷா கூட்டம் வரும், நயன்தாரா கூட்டம் வரும், அஜித் சாருக்கு கூட கூட்டம் வரும். வரும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகேவா? உங்களுக்கு தான் பயமே இல்லையே. அப்புறம் எதுக்கு தளபதியை பார்த்து இப்படி நடுங்குறீங்க? ம் கூட்டம் எல்லாருக்கும் வரும். ஆனால் தளபதி மாதிரி வருமா? அஜித் அண்ணாக்கு வரும். ஓகேவா? எல்லாரையும் கம்பல் பண்ணி இது பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து பயப்படுறீங்க? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, அது கடந்து போக வேண்டியது தானே. எது கேட்டாலும் ஒரு நம்பிட்டு சிரிப்பு ஒன்று. எதுக்கு இதெல்லாம்? ஒரு பக்கம் நீங்கள் கதறீங்க, ஒரு பக்கம் திமுக கதறுது, ஒரு பக்கம் ஏடிஎம்கே கதறுது. அவ்வளோதான், டோட்டலாக க்ளோஸ் தான். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வர அவங்களுக்கு இருக்கிற பர்சன்டேஜே டவுனு. இப்போ அதெல்லாம் சேர்த்து காண்டில் தான் உன்னால் பொறுக்க முடியல. ஐயோ இவ்வளோ கூட்டம் வருதே, என் தம்பிங்கெல்லாம் அங்கே போயிட்டானுங்களே, இதுக்கப்புறம் போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவளுக்கு இங்கே வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அது எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கத்துறது வேஸ்ட்டு. இப்படி கற்றுக்கணும் தான் ஒன்றும் சரியா. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். நான் உங்களை ஒரு ஆளாகவே நினைக்கல, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் திமுக அறிக்கை விடுறது, எந்த கொம்பனாலும் எந்த கொள்கை இல்லாத கூட்டம் அப்படி இப்படின்னு. அந்த கொள்கை இல்லாத கூட்டம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு. இப்போ விஜய் அண்ணா கூட வந்தோடனே அது உங்களுக்கு கூட்டம், கொள்கை இல்லை, என்னென்னும் பேசுகிறீங்க. அது அப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க? இப்போ இவங்க கூட வந்தவொடனே கொள்கை இல்லாத கூட்டமா? உங்ககிட்ட இருந்தால் கொள்கை உள்ள கூட்டம். நீங்கள் தான் ஃபங்க்ஷன் வச்சாலே அண்டா குண்டெல்லாம் தூங்கி போயிடுறீங்களாமே, அது வேற சொல்லுங்கிறாங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் பயம் இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வெளியே ஆயிரம் சொல்லலாம், எங்களுக்கு யாரும் போட்டில்லை, 31, 41, 26 எல்லாம் நீங்களே சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே ரியாலிட்டி பயம். பயத்தை காட்டுறாருல, சும்மா சுற்றி சுற்றி காட்டுறாருல. இப்போ இந்த சனிக்கிழமை வர என்னன்னு தெரில, அது தடை போடுறன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் போட முடியாது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டாரு, வீக்லி நான் வருவேன் அப்படின்னு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தடை போட்டு ஒரு யூஸும் இல்லை. வரலாற்று 23 நிமிடம் கொடுத்த ஒரே ஆள் தளபதிக்கு மட்டும்தான். ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது, நாம் தமிழர் கட்சி கிடையாது, யாருக்குமே, காங்கிரஸ் கிடையாது, யாருக்குமே கிடையாது. கையாட்டக்கூடாது, தலையை தூக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, திரும்பக்கூடாது. எத்தனை பயம்னா ஓப்பனாக சொல்லிட்டு போங்கப்பா, நீ வர்றது எனக்கு பயமாக இருக்குப்பா, நீ வந்தீங்கன்னா மக்கள் ஓவர வராங்க, எங்களுக்கு செம்ம காண்டாகுது, அதான் நீ வராத, நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு சும்மா உள்ள அவர் பாட்டு சிவனேன்னு விழுந்தார், வெளியே வர மாட்டார், பேச மாட்டார், 6 மணிக்கு மேலே பேச மாட்டார். என்னன்னு சொல்கிறது, கதை கட்டி விடுறது. தெரியல இப்போ அப்படின்னா பயம் உங்களுக்கு? இது ஜனநாயக நாடு, யார் வேணா கட்சிக்கு வரலாம், அது நீங்கள் வரக்கூடாதுலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் அப்படின்னு பயம், யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி தானே இவ்வளோ ஆட்டம் போட்டிருந்தீங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பான்னு நினைக்கல. இந்த வருஷமும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. ஏன்னா இதுக்கப்புறமா விட்டோம்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். இந்த வாட்டி யாரும் விட மாட்டாங்க, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன ப்ரெஷர் போடுங்க, இன்னும் எத்தனை நிமிஷம் வேணால் கொடுங்க, எதுக்கும் அவசர மாட்டேன். நீங்கள் என்ன தான் நிமிடம் வச்சாலும் அது உங்களை விட தாண்டி தான் போகும். ஏன்னா இது மக்களுங்க, அவர் மேலே உயிராக இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியும்? நிம்மதியை மட்டும்தான் போட முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த நிம்மதியை போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க, போட்டாலும் ஒரு யூஸும் இல்லை. இப்போ இந்த சனிக்கிழமை தடைன்னு வேறு சொல்லியிருக்கீங்க, அது தடையா இல்லையான்னு வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். ரோட் ஷோ பண்ணக்கூடாதா? நீங்கள் மாநாடே போட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இனி வரப்போகிற சனிக்கிழமை எல்லாமே உங்களுக்கு ஆப்பு தான். அந்த சனி முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு சனி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் யார் என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க, ஓகேங்களா? சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, கதறது. மை டியர் அங்கிள்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு அன்பாக சொன்னது கோவம் வருது.
மை டியர் சிஎம் சார், இது சொன்னால் உங்களுக்கு ஹாப்பி இல்லையா? எங்கள் தளபதி பர்ஃபெக்ட்டு. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுப்போம், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன ப்ரெஷர் போட்டாலும் சரி, யாரை தூண்டி விட்டாலும் சரி, எவ்வளோ இறங்கி போனாலும் சரி, என்ன கேவலமாக பேசினாலும் சரி, அதுக்கான பதில் எல்லாமே 26 கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் எதை நினச்சி பேசுங்க, நம்மளுக்கு தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் கூத்தாடி சும்மா ரசிகர் கூட்டம் அப்படி இப்படி எதை வேணால் சொல்லலாம். 26 அன்னைக்கு அமுத்துற கை டிவிக்கு மட்டும்தான் இருக்கும். இது ஒரு விரல் புரட்சி மாதிரி தான், மாதிரியாக ஒரு விரல் புரட்சி தான். 26 அன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் போடாத ஓட்டு கூட தளபதிக்கு தான் விடும். அது என்ன சின்ன வேணா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இனி உனக்கு தூங்கவும் முடியாது, ஐயோ அம்மானும் கத்த முடியாது. திருடன் தேடி கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பண்ணது எல்லாமே மைண்டில் இருக்குது, மக்கள் யாரும் எதுவும் மறக்கலை. ஒருத்தர் புதுசாக வந்து என்னென்ன பண்ணுறீங்க, இது அரசியல் பண்ணலாம், ஓவர் இதெல்லாம் யாருக்கு இல்லாதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது இல்லையா? ஆம்புலன்ஸ் விடுறது, கரண்ட்டு கட் பண்ணுறது, எல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கு எல்லா பதிலும் 26 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க. இப்போ வர சனிக்கிழமை இன்னொரு பிரச்சாரம் நடக்கும், அது இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும், இதை விட மக்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, விடிய விடிய உக்காஞ்சி என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு தான் கேட்டுட்டு இருக்கணும். அப்பயும் நீங்கள் ஒரு அறிக்கை விடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து மண்டைக்குள்ளே உக்காஞ்சி குடையிறாரு உங்களை. இது மாதிரி ஒருத்த வருவான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் பார்த்துட்டே இருங்க. 26 வரைக்கும் உங்களுக்கு கதி கலங்காமல் விட மாட்டோம். 26 தளபதி அண்ணா தான் சிஎம், அது யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பும், வீட்டில் உக்காஞ்சி அண்ணன் சைன் போகிறத உக்காஞ்சி வேடிக்கை பாருங்க, ஓகேங்களா? நன்றி.